ஹலோ, நமஸ்காரம். இன்னைக்கு வடிப்பாக்கம் சுந்தரி மேம் கிச்சன்ல ஒரு குழம்பு வடம் எப்படி பண்றது, குழம்பு வடம், கூட்டு வடம் அதெல்லாம் எப்படி பண்றது அப்படிங்கிறதுக்கு தான் பார்க்க போறோம். நம்ம இந்த வடம் கரிகா இல்லை அப்படின்னா இதை பொரிச்சு ஒரு குழம்புல போட்டுட்டு கூட தொட்டுன்னு சாப்பிடலாம். மழை நாளைக்கு ரொம்பவே சௌகரியமா இருக்கும். மழை நாளில் இதை மாதிரி கரிகா வாங்க போக முடியலன்னு இதை குழம்புல போட்டு வறுத்து போட்டு பண்ணினோன்னாக்கா சூப்பராக இருக்கும். அந்த காலத்துலலாம் எங்கள் பாட்டியத்துலலாம் வயல் இருந்தது. அவள் ஆற்றுலையே இந்த காராமணி, உளுந்து, பயறு எல்லாம் போட்டு விளைய வைப்பா. அதில் மிச்சம் அதை பதப்படுத்தி ஏதோ உடைச்சி இதெல்லாம் உளுந்து பயிரெல்லாம் எடுத்துப்பா. அதில் விழுற அந்த உடைக்கும் போது விழுற நொய்யை வச்சு வடாம் போட்டுருவா. இந்த மாதிரி வடம் இப்போ நம்ம காசு கடையில் எல்லாமே காசு கொடுத்து தான் வாங்குகிறோம். அதே மாதிரி வாங்கி இந்த குழம்பு வடம் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இப்போ இந்த பழமை மாறாமல் அப்பப்போ நம்ம கொஞ்சம் இதெல்லாம் செஞ்சு அந்த காலத்து பண்டங்கள்லாம் செஞ்சு சாப்பிட்றவங்களுக்கு நல்லாவே இருக்கும். அது எப்படி செய்யறதுங்கிறது இப்போ நம்ம வாங்க கூட சேர்ந்து நீங்களும் பண்ணலாம். இந்த டம்ளரால் ஒரு 2 டம்ளர் உளுந்து எடுத்துக்கலாம். முதல்ல ஒரு டம்ளர் போட்டிருக்கேன். இப்போ 2வதாக ஒரு டம்ளர் போடுறேன். இது 200 பிடிக்கிற அளவு டம்ளர். இது மொத்தம் 400 உளுந்து. இந்த உளுந்தை 2 தடவை நல்லா களைஞ்சிட்டு இந்த உளுந்து நல்லா முழுகிற அளவுக்கு தண்ணியை விட்டு நைட்டே ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். காலம்பரை எழுந்து தான் நம்ம அரைச்சி வடாம் போட போகிறோம். முதல் நாள் நைட்டே ஊற வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். அதே டம்ளரால் 1 டம்ளர் காராமணி, 2 டம்ளர் உளுந்து ஊற வச்சுருக்கோம், 1 டம்ளர் சிகப்பு காராமணி, அதையும் நைட்டே ஊற வச்சு அதை வெளியிலேயே வைக்கலாம், ஃப்ரிட்ஜில் வைக்கணுன்றது இல்லை. மறுநாள் காலம்பரை ஒரு மிக்சி ஜாடியை எடுத்து அதில் 2 கட்டி பெருங்காயம் போட்டுன்ட்டு அதுக்கு 1 டம்ளருக்கு 5 மிளகா வீதம் மொத்தம் 3 டம்ளர் ஊற வச்சுருக்கோம். 1 டம்ளர் காராமணி, 2 டம்ளர் உளுந்துங்கிற கணக்கில் அதுக்கு 15 காஞ்ச மிளகா போட்டுக்கலாம். போட்டு நம்ம மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். இந்த மிளகாயும் இந்த உளுந்தோடையே ஊற வச்சிடணும். முன்னாடியே உளுந்தோடையே ஊற வைக்கிற போது மிளகாயும் நல்லா நைஸாக மசிஞ்சிடும். உளுந்தோடு சேர்ந்து கொஞ்சம் மசிஞ்சதுக்கப்புறமா 1 ஸ்பூன் தண்ணியை விட்டு நல்லா நைஸாக வடமாவு பதத்துக்கு அரைச்சிக்கணும். இப்போ மிச்சம் இருக்கிற உளுந்தையும் அதில் மிக்சி ஜாடியில் போட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை விட்டு நல்லா வடை பதத்துக்கு கெட்டியாக அரைச்சிக்கணும். அதையும் இந்த அளவு நைஸாக கெட்டியாக அரைக்கணும் மாவை. அடுத்தது நம்ம காராமணியை போட்டு அதே மிக்சி ஜாடியில் இதை கொஞ்சம் கொரன்னு தான் அரைக்கணும். காராமணியை பல்ஸ் மோடில் வச்சு அரைச்சா போதும். காராமணியை ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம். இந்த அளவுக்கு அரைச்சா போதும். இப்போ ஒரு பெரிய பவுல் எடுத்து உளுந்து மாவு, காராமணி மாவு 2யும் ஒன்றா போட்டுட்டு அதில் ஒரு 4-5 கொத்து கருவேப்பிலையை நல்லா கிள்ளி சின்ன சின்ன பீஸாக கிள்ளி போட்டுட்டு இப்போ அதுக்கு தேவையான அளவு உப்பையும் அதிலையே போட்டு நல்லா கலந்துடணும். அந்த மாவை எல்லாத்தையும் தாப்பில் கலந்துட்டு இதில் கொஞ்சமாக மஞ்சள் பொடியும் போட்டுட்டு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு போட்டால் போதும். அதையும் போட்டு நல்லா எல்லா மாவோடு சேர்த்து நல்லா இழுத்து கலந்து பிசைஞ்சிட்டு மாடியில் கொண்டு நம்ம ஒரு ஷீட்டை போட்டு அதில் உருட்டி வச்சிட வேண்டியதுதான். இப்போ நல்லா கலந்த மாவை நான் அரிசி பேக்கில் தான் இப்போ போட போகிறேன். அதுதான் காஞ்சதுக்கப்புறம் ஒட்டாமல் எடுக்கிறதுக்கு சௌகரியமாக வரும். இல்லைன்னா பிளாஸ்டிக் ஷீட்டில் கூட போட்டுக்கலாம். நான் அரிசி பேக்கிலே போட்டு விட்றேன். இதே மாதிரி சின்ன சின்னதாக கிள்ளி கிள்ளி வைக்கணும். அது கையில் ஒட்டாமல் வரத்துக்காக கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ தண்ணியில் லைட்டாக கையை நனைச்சிட்டோன்னாக்க ஈஸியாக ஒட்டாத கையில் நல்லா வரும். இதே போல் நம்ம எல்லா மாவையும் இப்போ உருட்டி வச்சுட்டு ஒரு 1/2 மணி நேரம் பொறுத்து வந்தோம்னா மேலாக கொஞ்சம் காஞ்சிருக்கும். இந்த பீரியடில் நம்ம ஒரு ஷாலை அது மேலே போட்டுட்டு 4 பக்கமும் கிளிப்பை, துணி காய போடுற கிளிப்பை போட்டு விட்டுட்டோன்னா காக்கா புறா எதுவும் கொத்தாமல் இருக்கும். சேஃப்டியாக நம்ம சாயந்தரமாக எடுத்துட்டா போகிறோம். காவல் காக்கணுங்கிறதில்ல வெயிலில். நீங்களும் இதே போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்க. இப்போ பூசணிக்காய் புளிக்கூட்டு தான் பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு இலக்கரண்டியால் ஒரு கரண்டி வேர்க்கடலை போட்டுருக்கேன். இதே போல் கொண்டக்கல்லையை வறுத்துட்டு ஊற வச்சும் போட்டு இந்த கூட்டு பண்ணலாம், நல்லாயிருக்கும். இப்போ ஒரு கீற்று பூசணிக்காயை பொடி பொடியாக நறுக்கிட்டு அந்த வேர்க்கடலையோடையே போட்டுடலாம் குக்கரில்.
ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சப்பொடி போட்டுக்கலாம். போட்டுன்ட்டு அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு குக்கர் மூடியை போட்டு வெயிட்டை போட்டு ஒரு 2 விசில் விட்டுட்டு வேக விட்டுக்கணும். இப்போ கொஞ்சமாக புளியை எடுத்து அந்த பூசணிக்காய்க்கு தேவையான அளவு துளியோண்டு கொஞ்சமாக தண்ணியை விட்டு நல்லா தண்ணியாக கரைச்சிக்கணும். இப்போ ஒரு வானல் எடுத்து அடுப்பில் போட்டுட்டு ஒரே ஒரு ஸ்பூன் எண்ணெயை விட்டு ஒரு காஞ்ச மிளகா, ஒரு ஸ்பூன் தனியா, ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு, அரை ஸ்பூன் ஜீரகம், ஒரு 7-8 மிளகு போட்டு நல்லா செவக்க வறுத்துக்கணும். இதுலேயே ஒரு துண்டு பெருங்காயத்தையும் போட்டுக்கலாம். இந்த தனியா, கடலைப்பருப்பு, கொத்தமல்லி எல்லாம் செவக்க வறுபட்டதும் அதிலே ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் போட்டு அதுவும் கொஞ்சம் செவக்க வறுபட்டதும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ அது ஆறினதும் மிக்சி ஜாரில் போட்டு கொரகொரப்பாக அரைச்சி வச்சுக்கணும். இப்போ நான் இந்த பூசணிக்காய் நல்லா வெந்திருக்கும். அந்த வெந்த பூசணிக்காயில் நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளி தண்ணியை விட்டுடலாம். புளி தண்ணியை விட்டு நல்லா ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய், கொத்தமல்லி அது எல்லாத்தையும் அந்த விழுதையும் அதிலே சேர்த்துடலாம். இப்போ இந்த மிக்சி ஜாடியில் கொஞ்சமாக தண்ணியை விட்டு எல்லாத்தையும் அலம்பி அந்த கூட்டோடையே விட்டுட்டு கருவேப்பிலையும் கிள்ளி ஒரு கொத்து கருவேப்பிலையும் கிள்ளி அதில் போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ அந்த கூட்டுக்கு தாளித்து கொட்டுறதுக்கு ஒரு ஸ்பூன் எண்ணெயை விட்டு அதில் கொஞ்சமாக கடுகு, கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு போட்டு கடுகு வெடித்து உளுத்தம்பருப்பு செவந்ததும் எடுத்து அந்த கூட்டில் போட்டுவிடலாம். இப்போ அந்த வானல்லையே கொஞ்சமாக எண்ணெயை விட்டுட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறமா எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா நம்ம குழம்பு வடாத்தை எடுத்து ஒரு 10-12 எடுத்துட்டு இந்த கூட்டுக்கு தகுந்தது நிறையா கூட்டு இருந்தால் நிறையா போடலாம். இது கொஞ்சமாக இருக்கிறதுனால கொஞ்சமாக போட்டு பொரிச்சிட்டு அந்த சூட்டோடு எடுத்து இந்த கூட்டில் போட்டுவிடணும் இந்த வடாத்தை. அப்போ தான் அந்த சூட்டில் அந்த உப்பு காரத்தெல்லாம் உறிஞ்சுண்டு இந்த வடம் சூப்பராக இருக்கும் உப்பு வரப்போ. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.